நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்புகளை வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான தீபக்குமார் கூறுகையில், இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது. மேலும் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் மத்தியில் குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு ஆதரவாக தாக்கத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்கவும், பணபலத்தை வைத்து தங்களுக்கு ஆதரவு இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்கவும், நாளிதழ்கள், வார இதழ்கள், கேபிள் டிவி போன்ற ஊடகங்களில் கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் முழு தடை விதித்துள்ளது. எனவே அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் எத்தகைய தேர்தல் கருத்து கணிப்புகளையும் வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டதாகவும், இதனை மீறி எந்த வகையிலாவது தேர்தல் சம்பந்தப்பட்ட கருத்து கணிப்புகளை ஊடகங்கள் வெளியிட்டால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி தலைமை அதிகாரிகள் மற்றும் உதவி தலைமை அதிகாரிகளுக்கு இறுதிக்கட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுவை தொழிலாளர் துறை வளாகத்தில் இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவை அமைதியாக நடத்த நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி தலைமை அதிகாரிகள், உதவி தலைமை அதிகாரிகளுக்கு இறுதிக்கட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி மலர்கண்ணன் தலைமை தாங்கிட பொது பார்வையாளர் முகமது மஹதாப் உதீன் அகமது முன்னிலையில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி ஜனார்த்தனன் வாக்குச்சாவடி தலைமை அதிகாரிகள் பணிகள், பொறுப்புகள், வாக்குப்பதிவு இயந்திரம் செயல்படும் முறை, வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய பணிகள், அழியாத மை குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, வாக்களிப்பின் ரகசியம் குறித்த எச்சரிக்கை, வாக்களிக்க அனுமதிக்க வேண்டிய நபர்கள் குறித்து விரிவான விளக்கம் அளித்தார். புதுவை கடற்கரை காந்தி சிலை அருகே பொருத்தப்பட்ட நவீன மின் விளக்குகள் செயல்பட துவங்கின. இதனால் அப்பகுதியே புதுப்பொலிவு பெற்று காண்போரை கவர்ந்து எங்கும் ஒளிமயமாய் திகழ்ந்தது. புதுவை கடற்கரை சாலை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூர், வெளி மாநிலம் மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ள ஒரு சுற்றுலா தலமாகும். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர சுற்றுலா மேம்பாட்டுத்துறை சார்பில் கடற்கரை அழகுபடுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி புதிய சாலைகள் அமைக்கப்பட்டு புதிய வகை மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு கடற்கரையே விழா கோலம் போல் காட்சியளிக்கிறது. இதன் அழகை மேலும் மெருகூட்ட காந்தி சிலை அருகே புதிய நவீன மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அவை செயல்பட தொடங்கியது. இதன் விளக்குகளின் ஒளியால் அப்பகுதி முழுவதும் ரம்மியமாக காண்போரை கவரும் வண்ணம் காட்சியளித்தது. இதனை கடற்கரைக்கு வந்த மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் ஜாமர் கருவி சீரமைக்கும் பணி துவங்கியது. இதனால் கைதிகளிடையே கலக்கம் ஏற்பட்டுள்ளது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சுமார் 250க்கும் மேற்பட்ட தண்டனை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ள கைதிகள் செல்போன்களை பயன்படுத்தி பல குற்றச்சம்பவங்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்தனர் என புகார் எழுந்தது. மேலும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசியல் கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்தனர். இதனால் செல்போன்களை செயலிழக்க செய்யும் ஜாமர் கருவி சிறைச்சாலையில் 5 இடங்களில் பொருத்தப்பட்டது. ஆனால் கைதிகள் சிலர் ஜாமர் கருவியை கல்லால் உடைத்து சேதப்படுத்தினர். இந்நிலையில் மத்திய சிறையில் ஜாமர் கருவி சீரமைக்கும் பணி துவங்கியது. ஜாமர் கருவியில் மின் வயர்கள் மாற்றப்பட்டது. இது கைதிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை ஜென்மராக்கினி மாதா கோவிலில் இருந்து வில்லியனூர் மாதா கோவிலுக்கு பரிகார பாத யாத்திரை இன்று நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர். கடந்த 1977ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் புதுவையை புயல் தாக்க இருப்பதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். இதனால் மக்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டு இருந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்போதைய கடலூர் புதுவை உயர் மறைமாவட்ட பேராயர் வெண்மணி செல்வநாதர் புயலின் ஆபத்தில் இருந்து புதுவையை காப்பாற்ற வில்லியனூர் மாதாவிடம் ஜெபியுங்கள் என்று மக்களை கேட்டுக்கொண்டார். அதன்படியே மக்கள் அனைவரும் மாதாவை வழிபட்டனர். புயல் தாக்காமல் இருந்தால் பாத யாத்திரை பரிகாரம் செய்வதாக கூறினர். அன்னையின் அருளால் புயல் கரையை கடக்காமல் வேறு இடத்திற்கு சென்றது. அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் புதுவையில் இருந்து பரிகார பாத யாத்திரை நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் நடைபெற்றது. முன்னதாக மாதாவின் திருவுருவச் சிலை சிறிய தேரில் வைக்கப்பட்டு அதனை மறை மாவட்ட முதன்மை குரு அருள் திரு அருளானந்தம் அவர்கள் மந்திரித்து துவக்கி வைக்க கிறிஸ்தவ மக்கள் பாத யாத்திரையாக அங்கிருந்து புறப்பட்டனர். பாத யாத்திரை மிஷன் வீதியில் இருந்து பல்வேறு வீதிகள் வழியாக நெல்லித்தோப்பு, அண்ணாநகர், ரெட்டியார்பாளையம், கம்பநகர், மூலக்குளம், அரும்பார்த்தபுரம், சுல்தான்பேட்டை ஆகிய ஊர்கள் வழியாக வில்லியனூர் மாதா கோவில் வந்தடைந்தது. இந்த பாத யாத்திரையில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர்.
அவர்களை அருள் திரு பிச்சைமுத்து அடிகளார் வழிநடத்தினார். புதுவை பிள்ளை தோட்டத்தில் தனியார் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவரை அரசு கொறடா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுவை பிள்ளைத்தோட்டம் திருவள்ளுவர் சாலையில் பாண்டியன் என்னும் ஏஜென்ட் மின்சாதன பொருட்களை குடோனில் வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். தற்போது தீபாவளி சீசன் என்பதால் அதிக அளவில் ஏசி மிஷின், வாஷிங் மிஷின், பிரிட்ஜ் ஆகியவற்றை வரவழைத்திருந்தார். இந்நிலையில் குடோனில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு படை கோட்ட அதிகாரி பல்லா கிருஷ்ணய்யா தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 500க்கும் மேற்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின்சாதன பொருட்கள் எரிந்து சாம்பலானது. விபத்தினால் பாதிக்கப்பட்டவரை அரசு கொறடா நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, தாசில்தார் ரமேஷ் உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினர். இரும்பை ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் ரங்கநாதனை ஆதரித்து கோட்டக்கரை மக்கள் திரளாக பங்கேற்று வாக்கு சேகரித்தனர். விழுப்புரம் மாவட்டம் இரும்பை ஊராட்சி மன்ற தேர்தலில் ரங்கநாதன் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார். அவர் தமது தொகுதியில் வாக்காளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிலையில் அவருக்கு ஆதரவாக கோட்டக்கரை மக்கள் ஒன்று திரண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் ரங்கநாதன் இரும்பை பஞ்சாயத்திற்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதி, சாலைகளில் மின் விளக்கு வசதி, குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருவதாகவும் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைய பாடுபடுவதாகவும் உறுதியளித்தார். மேலும் பூட்டு சின்னத்தில் வாக்களித்து தம்மை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாக்காளர்களிடம் அவர் கேட்டுக் கொண்டார். புதுவை ரெட்டியார்பாளையம் லூர்து நகரில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 2.5 லட்சம் மதிப்புள்ள நகை மற்றும் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். புதுவை ரெட்டியார்பாளையம் லூர்து நகரில் சாராய கடை மேலாளர் சகாதேவன் என்பவர் வசித்து வருகிறார். இவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வழக்கம்போல் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றுவிட்டு மாலை திரும்பினார். அப்போது அவர் வீட்டு கதவு உடைக்கப்பட்டிருந்தது. அதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது அலமாரி உடைக்கப்பட்டு அதிலிருந்த 8 பவுன் நகை, ரொக்கம் 10,000 ரூபாய் மற்றும் லேப்டாப் உள்ளிட்ட சுமார் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போயிருந்தது தெரியவந்தது. தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர், மோப்பனாய் வரவழைத்து ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்திரா நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு 2 மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் புதுவை வந்துள்ளனர். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 2 மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் புதுவை வந்துள்ளனர். அதாவது உதவி கமாண்டன்ட் அகினோசிட்டே தலைமையில் 2 இன்ஸ்பெக்டர்கள், 2 சப் இன்ஸ்பெக்டர்கள், 5 உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள், 36 தலைமை காவலர்கள் உட்பட 167 காவலர்கள் வந்துள்ளனர். அவர்கள் வாக்கு சாவடிகளுக்கும், வாக்கு பெட்டி வைக்கும் மையத்திலும் மற்றும் வாக்கு எண்ணும் மையத்திலும் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர். மேலும் இந்திரா நகர் இடைத்தேர்தலில் பொது மக்களிடம் பதட்டம் ஏற்படாமல் இருக்க அதனை தடுக்க இன்று மாலை கொடிப்பேரணி நடத்த உள்ளனர். புதுவை குயவர்பாளையம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஜெயங்கொண்ட மாரியம்மன் கோவிலில் நவராத்திரி விஜயதசமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுவை குயவர்பாளையம் லெனின் வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஜெயங்கொண்ட மாரியம்மன் கோயிலில் நவராத்திரி மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழாவில் அம்மனுக்கு மகா அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனையும் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அம்மன் ஊஞ்சலாடும் உற்சவமும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் சதாசிவம், துணைத் தலைவர் வேலவன் மற்றும் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.